சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதாவது எண்ணூர்ல கடலில் அமைந்துள்ள திரவ அமோனியா வாயு எடுத்து வரும் குழாயில் அமோனியா கசிந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுக்கப்படதா இருக்கு சார்? இந்த விவகாரம் தொடர்பாக நீங்க என்ன பதிவு செய்ய விரும்புறீங்க? அதாவது எண்ணூர் பகுதியில் இருக்கிற அந்த கோரமண்டல் ஃபர்டிலைசர் கம்பெனிலேருந்து நைட்டு 11 மணிக்கு மேல கப்பல்ல இருந்து அமோனியா ஆஃப்லோட் பண்றப்போ அந்த பைப் லைன்ல லீக்கேஜ் ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் அமோனியம் பரவி இருக்கு. அதனால அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு கண்ணெரிச்சல், பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக கிட்டத்தட்ட 18 பேர் அந்த பகுதியில் இருக்க மக்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டார்கள். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஏற்பட்ட அமோனியா கசிவு அந்த கார்மண்டல் கம்பெனி நிர்வாகம் உடனடியா அதை அடைத்து சரி பண்ணியிருக்காங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இரவோடு அறிவாக நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வுகள் பண்ணி மேற்கொண்டாங்க ஜேசி தலைமையில. அது இல்லாம அந்த கம்பெனியிலிருந்து வெளியேறின அந்த அம்மோனியாவால மற்ற இடங்கள்ல பாதிப்பு இருக்கானாலும் உடனடியா இரவோடு இரவாக அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மற்ற பகுதிகளில் பரவி இருப்பது இப்போ குறைஞ்சிருக்கு. ஒரு சில இடங்கள்ல இன்னும் அம்மோனியா இருக்கிறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால இது அந்த பகுதி மக்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் அதற்கான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கோம். இனிமேல் இது மாதிரி நடக்காமலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கோரமண்டல் ஃபர்டிலைசர் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெட் கேட்டகரி கம்பெனி. எதிர்காலத்துல அதற்கான தொழில்நுட்பங்கள் எந்தெந்த நிலையில இருக்குன்னு ஒரு ஆய்வுக்குள்ள அமைச்சு அதெல்லாம் சரியா இருந்தா தான் அந்த போன்ற கம்பெனிகள் அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இது போன்ற கம்பெனிகள் இயங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இதற்கிடையில இப்ப அந்த பகுதியில இருக்கிற மக்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உங்களுடைய தரப்புல இருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அதாவது இது எதிர்பாராம ஆஃப்லோட் பண்றப்போ லைட்டா அந்த பைப் லைன்ல கொஞ்சம் கசிவு ஏற்பட்டு அதனால ஏற்பட்டிருக்கு. அதனால இனிமே அது நடக்காமலும் இப்ப இருக்கிற ஏற்பட்ட நடவடிக்கை பாதிப்புகளுக்கு உடனடியாக அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் நான் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனம் கொண்டு செல்லப்பட்டு அது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா மக்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் மக்கள் பாதுகாப்பையும் முதல் முன்னிறுத்தி செயல்படக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழியில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பாமல் இருப்பதற்கும் இனிமேல் அதை நேரடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கண்காணித்து உரிய நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். நன்றி திரு மெய்யநாதன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.